பீஜமுடு டான் 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 டான். Subscribe to my channel and also press this bell icon. ஆளே இல்ல பெல்லு அதான் நீ இருக்கல்ல நான் ஓரமா தானே இருக்கேன் கொங்காங்கோ திமிரு. ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு பிடிஎஃபை ஆடியோ புக்காக சேஞ்ச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் வந்து விஷுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், நீங்களும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நியூ ப்ராஜெக்ட், நியூ ஃபைலில் போய்ட்டு ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே பைத்தான் வரும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், அந்த செலக்ட் பண்ணி அங்கே க்ரியேட் பண்ணோன்னா ஆடியோ புக் நான் என்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவையான பை ஃபைல்ஸ் எல்லாமே வந்துருச்சு. நீங்கள் வியூவில் போய்ட்டு டெர்மினல் அப்படின்னு இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. வந்துருச்சு, டெவலப்பர் பவர் ஷெல் வந்திருக்கும். அதில் போய்ட்டு 2 பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும். PIP இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. PIP இன்ஸ்டால் STLL PYTTSX3 அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ். அது என்ன அப்படின்னா டெக்ஸ்ட் டு ஸ்பீச், அதுக்கான பேக்கேஜ். ஆஃப்லைன் டெக்ஸ்ட் டு ஸ்பீச், அதாவது நீங்கள் டெக்ஸ்ட்டு கொடுக்குறீங்கன்னா அது அப்படியே வாய்ஸாக வந்துடும். அதுதான் இப்போ ஆடியோ புக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிடிஎஃப்பில் இருக்கிறதா அப்படியே ஆடியோவாக வரும். அதுதான் ஆடியோ புக்கு. அதுக்காக நம்ம வந்து பிடிஎஃபோட பேக்கேஜையும் நம்ம இது பண்ணணும். இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆச்சு. அடுத்து வந்து பிடிஎஃப் வேணும்ல, நம்மளுக்கு பிடிஎஃப் ஓப்பன் பண்ணணும். அதுக்காக PyPDF2 அந்த பேக்கேஜையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், அதனால தான் ஆல்ரெடி ரெக்கமெண்ட் சாட்டிஸ்ஃபை அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து 2 பேக்கேஜும் இம்போர்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் அப்படின்னு கொடுத்தாச்சு. இம்போர்ட் PYTTSX3 அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு PyPDF இம்போர்ட் பண்ணிக்கலாம். PyPDF இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து TK இன்டர் 5 டயலாக் பாக்ஸ், அதாவது ஒரு டயலாக் பாக்ஸ் வரும், அதுலேருந்து தான் அது ஆடியோ வரும். ஃப்ரம் TK இன்டர் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணணும், அதில் வந்து டாட் ஃபைல் டயலாக் பாக்ஸ் ஒரு பாக்ஸ் வரும், கடைசியாக வரும். TK அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸ் வரும். அதுக்காக அதில் இருந்து தான் வந்து நம்ம எந்த பிடிஎஃப் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு ஆஸ்ட்ரிக் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபைலை ஓப்பன் பண்ண வைக்கணும் நம்ம, அதுதான் நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறோம். புக்குன்னு கொடுத்துக்கலாம், ஆடியோ புக் தானே, அதனால் புக் அப்படின்னு ஒரு வேரியபிள் நம்மளே டிக்ளேர் பண்ணிக்கலாம். புக் அப்படின்னு கொடுத்துட்டு ஆஸ்க் ஃபைல் ஈக்குவல் டு கொடுத்து தான் கொடுக்குறோம். ஆஸ்க் ஓப்பன் ஃபைல் நேம் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஃபைல் ஓப்பன், அதாவது நம்ம தான் செலக்ட் பண்ணணும் ஃபைலை, அப்படி வருதும். பிடிஎஃப் ரீடர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு. அந்த பிடிஎஃப் ரீடரில் PyPDF2 அந்த பேக்கேஜை போட்டு அந்த ஃபைலை ரீட் பண்ணணும். அதாவது என்ன ஃபைல்னால் ஆஸ்க் ஓப்பன் அப்படின்னு இருங்க கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு PDF ஃபைல் ரீடர், நாங்கள் 3 வந்துருச்சா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் இது பண்ணிக்கோங்க. எதை நம்ம ரீட் பண்ண போகிறோன்னா புக்கு. இந்த புக்குங்கிறது என்னென்னா, நம்ம முன்னாடி ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கோம்ல, புக் ஈக்குவல் டு ஆஸ்க் ஃபைல் ஓப்பன் ஃபைல் நேம்னு. அங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே இங்கே ரீட் பண்ணும். இதுதான் இப்போ வந்து என்ன ஆகும்னா, நம்ம என்ன கிளிக் பண்ணிட்டோம்னா அது அங்கே ரீட் ஆகும். அதுக்குன்னு டக்குன்னு ரீட் ஆகிக்காது. அதுக்கு நம்ம கண்டிஷன்ஸ்லாம் போடணும். ஃபுல்லாக முடிச்சிடலாம்.
அடுத்து வந்து அது எத்தனை பேஜஸ் ஒரு 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 பிடிஎஃப்னால் பரவாயில்ல, டக்குன்னு ரீட் ஆயிரும். இந்த பேஜஸ்லாம் இருக்குல்ல, பேஜ் நம்பரும் சொல்லணும் அப்படின்னா அதுதான் பேஜஸ்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் ரீடர் கொடுத்துருக்கோம்ல, அதில் நம் பேஜஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். நம் பேஜஸ் அதிலே வந்துடும், அதை போட்டுடலாம். இந்த பிடிஎஃப் ரீடரில் வந்து இப்போ நம் பேஜ் நம்பரையும் சொல்லும். அதுதான் அதுக்கு தான் இந்த இது கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபார் லூப் ஒன்று க்ரியேட் பண்ணி ரேஞ்ச் எவ்வளோ இருக்கணும் அதெல்லாம் நம்ம கொடுக்கலாம். ஃபார் நம் இன் ரேஞ்ச் நம்ம முன்னாடியே படித்தது தான். இப்போ எவ்வளோ சும்மா ஒரு 6 லெக்சர் 6 வீடியோ பார்த்ததுலேருந்து ஒரு ப்ராஜெக்ட் தான் பண்ண போகிறோம். சும்மா ஒரு சாம்பிளுக்காக. 0 ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் இருக்கணும், அங்கேயே போட்டுருக்காங்க பாருங்கள், ஸ்டார்ட் ஸ்டாப் ஸ்டெப் அப்படின்னு. நம்ம டிஃப்ரென்ஸ் வந்து ஒன்று தான், அதனால் கடைசி கொடுக்க தேவையில்ல. 0 பேஜஸ் மட்டும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பேஜ் ஈக்குவல் டு என்னென்னா பிடிஎஃப் ரீடர் டாட் கெட் பேஜ் நம்பர், அதான் போடணும். கெட் பேஜ்னு போட்டு ப்ராக்கெட்டில் நம்ம பிடிஎஃப் ரீடர் அங்கே இருக்குது, அதை அப்படியே போட்டாச்சு. கெட் பேஜ் அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்டில் நம்னா மேலே கொடுத்துருக்கோம்ல அது. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா டெக்ஸ்ட்டு. அந்த டெக்ஸ்ட்டை அதாவது அங்கே ஒரு வேர்ட் இருக்குன்னா அதை தனித்தனியாக சொல்லணும்ல, அதுக்கு தான் பேஜ் டாட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். அதை எக்ஸ்ட்ராக்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பிளேயர், அதை நம்ம ஸ்பீச்சாக ஆடியோவாக கேட்கணும்ல, அதுக்காக பிளேயர்னு போட்டு ஆடியோவாக கேட்கணும்னா அந்த PYTTX3 அந்த பேக்கேஜ் தான் போடணும். அதை இனிஷியலைஸ் பண்ணணும். இனிஷியலைஸ் டெக்ஸ்ட் அப்படின்னா init அங்கேயே இருக்குது பாருங்கள். அந்த பேக்கேஜ்னு ஒன்று நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்களாவே இந்த இதெல்லாம் வந்துடும், அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் initன்னு போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு அதை சொல்லணும். பிளேயர் டாட் அது என்ன சொல்லணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம்ல அந்த வேரியபிள் இருக்குல்ல, அந்த வேரியபிளை சொல்லணும். டாட் ப்ராக்கெட்டில் டெக்ஸ்ட் மேலே வேரியபிள் அங்கே இருக்குல்ல, அதனால் அதை அப்படியே சொல்லணும், அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் பிளேயர் எப்போ இருக்கணும்னா அது ரன் ஆகிற வரைக்கும் இருக்கணும். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிட்டு க்ளோஸ் ஆகிரும். அது கடைசி ஸ்டெப் வந்துட்டோம். பிளேயர் டாட் ரன் அண்ட் வெயிட், ஃபஸ்ட் ரன் ஆகும், அப்புறம் வெயிட் பண்ணி சொல்லிவிட்டு அவ்வளோதான், ஃபினிஷ். அவ்வளோதான் இந்த ப்ரோக்ராமு. இதை நீங்களும் பண்ணி பாருங்கள். இப்போ கொடுத்தாச்சு. இப்போ அந்த டிகே இன்டர் அப்படின்னு கொடுத்துருக்கோம்ல, அந்த டயலாக் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும் பாருங்கள். பைத்தான் இது ஓப்பன் ஆச்சு. இப்போ டிகே இன்டருங்கிற ஒரு குட்டி டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த பின்னாடி இருக்குல்ல, அதுக்கப்புறம் இங்கே ஓப்பன் இருக்கா, ஓப்பன் ஃபைல் நேம். இப்போ அதை அதை செலக்ட் பண்ணணும். ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் நீங்களாக செலக்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் லோட் ஆகும். Hi, how are you? What are you doing now? My name is Rithik. What is your name? அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சோடனே அவ்வளோதான். நீங்கள் ஏதாச்சும் ஒரு கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா திரும்பி ஃபஸ்ட்டில் இருந்தால் அங்கே வந்துடும். இதில் நம்ம என்ன ஃபைல் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த ஃபைல் நான் என்னன்னு காமிக்கிறேன். அந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிற இதெல்லாம் இருக்குல்ல, அதில் தான் நானாக ஒரு சும்மா டைப் பண்ணி அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, ஹாய் ஹவ் ஆர் யூ, ஐ எம் ரித்திக், வாட் இஸ் யுவர் நேம், இதுதான் சொன்னேன். இந்த சிம்பிளாக 4 இதுதான் சொன்னேன். வாட் ஆர் யூ டூயிங் நவ் இதுதான் சொன்னேன். இதுதான் அந்த ஆடியோவில் இவங்களுக்கு கேட்டுச்சு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ப்ராஜெக்டை.